இந்தியா பதிலடி குடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ இந்தியா பதிலடி குடுத்திருக்காங்க. கடந்த 50 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 50 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு டீப்பா பாகிஸ்தான்குள்ள கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் இன்சைட் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் இங்கெல்லாம் பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த இடம் வரைக்கும் அடிக்கப்பட்டிருக்குது. 20 மினிட்ஸ்ல 21 தீவிரவாதிகளோட கேம்ப் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இந்தியாவோட பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல டீடைல்டா அதென்ன ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லா பேசப்பட்டு இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான். ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன? இந்தியா இந்த தாக்குதலை பண்ணுவாங்கங்கறத வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், இந்தியால இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே கான்ஸ்டன்ட்டா சொல்லிட்டே இருந்தது இந்தியா பதிலடி கொடுப்பாங்கங்கிறது தான். இன்னைக்கு காலையில 1 AM அந்த டயத்துல 20 நிமிஷத்துல பாகிஸ்தானுக்குள்ள பல இடங்கள்ல 1-2 இடம் கிடையாது, பல இடங்கள்ல தட் இஸ் 9 பிளேசஸ் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்ல இருந்து மெயின்லேண்ட் பாகிஸ்தானுக்குள்ள வரைக்குமே வந்து 100 கிலோமீட்டர் டெப்த் வரைக்கும் உள்ளுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது என்னங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒவ்வொண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். பட் as I always say, அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்க 10 நிமிஷத்துல டெய்லி சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? Now let's get started. Hello everyone. நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. இந்த பிரஸ் மீட்ல 2 பெண்கள் சோஃபியா குரேஷி அண்ட் வியோமிகா சிங் 2 பேருமே இந்தியாவோட டிஃபென்ஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட ஐடென்டிட்டியா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறது இந்த 2 பேர் தான். அண்ட் இவங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சிருக்குங்கறத சொல்லி வேர்ல்டு ஃபுல்லா பிரஸ்ல வந்து பிரேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன? சிந்தூர்னா ஹிந்தில வந்து நம்ம இந்த குங்குமம்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றாங்க. அது எதுக்கு? ஜெனரலா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பந்தம் மாதிரி வந்து இந்த குங்குமத்தை பார்ப்பாங்க, கரெக்ட்டா? சோ அத அழிச்சிருக்காங்க. அத பதிலுக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா இந்த பஹல்கம் நடந்தது என்ன, இதெல்லாம் அவங்க பேசினதை நான் சொல்றேன். பஹல்கம் தாக்குதல்ல என்ன நடந்திருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் முன்னாடி, குழந்தைங்க முன்னாடி வேணும்னே அவங்க கணவர்களை வந்து கொன்னு இத ஒரு மெசேஜா மீதி இருக்கிறவங்க பாக்கி இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தைங்களும் வந்து போய் சொல்லணும். இந்தியால இருக்கிற யாருமே காஷ்மீர் பக்கம் இனிமே திரும்பி வரக்கூடாது, ஒரு பயத்தை விதைக்கணும்னு ஒன்னு பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி, பாதிக்கப்பட்டவங்களே ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஆபரேஷனுக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்கோம்னு சொல்லி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வீடியோ வேற ப்ளே பண்றாங்க. இந்த வீடியோல அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க, ஒரு பிரஸ் மீட் நடக்குது. 2 விமன் ஆபீசர்ஸ் ஃபுல்லா யூனிஃபார்ம்டா இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி இருக்காரு. சோ ஒரு மேல் 2 ஃபீமேல். சோ அவங்க வந்து அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வீடியோ ப்ளே பண்றாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 350 இந்திய பொதுமக்கள், காமன் இந்தியன் சிட்டிசன் வந்து இந்த பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளால இறந்து போயிருக்காங்க. கிராஸ் பார்டர்னு சொல்றாங்க. சோ 350 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ஆர்மில இருக்கிறவங்க 600 பேர் இறந்து போயிருக்காங்க. 600 பீப்பிள் இறந்து போயிருக்காங்க. காயப்பட்டவங்க இந்திய பொதுமக்கள் வந்து அரௌண்ட் 800 பீப்பிள் இருக்காங்க இன்ஜர்டு. ராணுவத்தில இருந்து காயப்பட்டவங்க 1400 பேர் இருக்காங்க. சோ இத்தனை இதையுமே வந்து இந்தியா தாங்கிக்கிட்டே இருக்குது. பட் இனிமே நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னைக்கு அதிகாலை 1:05 AM ல இருந்து 1:35 AM வரைக்கும் 20 மினிட்ஸ்ல இந்தியா வந்து ரொம்ப கால்குலேட்டடா நாங்க எங்கெங்க தீவிரவாதிகள் வந்து இந்தியாக்குள்ள கிளம்பி வராங்க, எந்தெந்த இடத்துல இருந்து இவங்க உள்ள வராங்கன்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமோ அந்த இடத்து மேல பிரிசைஸ் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. which means எங்களோட டார்கெட் வந்து பொதுமக்களோ இல்ல பாகிஸ்தானோட ராணுவமோ கிடையாது. எங்களோட டார்கெட் வந்து தீவிரவாதம், தீவிரவாதிகள். இவங்கனால இந்தியால இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல மோர் தென் ஒரு 1000 பேர் இறந்து போயிருக்காங்க, மோர் தென் ஒரு 2000 பேர் காயப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க பதிலடி கொடுக்கிறோம். இதுக்கு எங்கெங்க வராங்க, பாகிஸ்தானுக்குள்ள தான் இந்த பேசஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இந்த லிஸ்ட்ல வந்து 9 ஊர்களை காமிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 9 ஊர்களுமே வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்குது, 4 வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்குது, மெயின் பாகிஸ்தான் லேண்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த தாக்குதல் வந்து நாங்க 20 மினிட்ஸ் கேரி அவுட் பண்ணோம். ஓகேவா? இந்தியா வந்து 1:05 AM ல இருந்து 1:35 AM வரைக்கும் 20 மினிட்ஸ் அதை வந்து மொத்தமாவே கேரி அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 20 மினிட்ஸ்ல 21 தீவிரவாதிகளோட கேம்புகள், அவங்க தங்கக்கூடிய இடங்கள், மனித வெடிகுண்டா மாத்தக்கூடிய இடங்கள், இந்த இடத்துல வந்து அவங்க உருவாக்கி இந்தியாக்குள்ள வந்து லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட்ஸ், இந்த மாதிரி வந்து 21 இடங்கள் இருக்குது. நாங்க அத்தனையுமே தாக்கி இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது யாரு? ஓகே, இது என்ன மாதிரி தீவிரவாதிகள்? ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா, ஹிஜ்புல் முஜஹிதீன், இவங்க எல்லாம் யாருன்னா இதுக்கு முன்னாடி மும்பைல வந்து தாக்குதல் நடந்துச்சுல தாஜ் ஹோட்டல்ல, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு, புல்வாமால நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு, 2000 ஸ்டார்டிங்ல வந்து பார்லிமெண்ட்ல தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு, அண்ட் இப்போ பஹல்கம்ல நடந்த தாக்குதல் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடியது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த 3 மிகப்பெரிய அமைப்புகள் தான். ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா அண்ட் ஹிஸ்புல் முஜஹிதீன். இந்த 3 இடங்களையுமே வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க எங்கெங்க ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க, இவங்க எங்கெங்க தங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 21 தீவிரவாதிகள் கேம்ப், அது 9 இடங்கள்ல பாகிஸ்தான் ஃபுல்லா இருக்குது. அதுல 4 வந்து பாகிஸ்தான் மெயின் கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. அந்த இடத்த எல்லாத்தையுமே ப்ராப்பரா நாங்க பிரிசைஸா கால்குலேட் பண்ணி நாங்க
தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல்கள் நிறைய நடந்திருக்குது, பட் இனிமே நடக்காது. அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க, ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி பேசுறப்ப சொல்றாரு, இவங்க இதை பண்றதுக்கு இந்த பஹல்கம் தாக்குதலே எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கால்குலேட்டடா இந்தியாக்குள்ள வந்து கணவன்களை கொன்னுட்டு மனைவிகளை விட்டதுக்கு காரணம் கூட இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு பயத்தை விதைக்கணும், காஷ்மீருக்கு யாரும் வரக்கூடாது. சோ எப்ப வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோடதுன்னு நம்ம சொல்றது ஒரு சைடு இருந்தாலும், இந்தியன்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காஷ்மீருக்கு வந்து உள்ளுக்குள்ள இறங்குறாங்களோ, மக்கள் அங்க பழகுறாங்களோ, காஷ்மீரிஸ் எவ்வளவு இந்தியாவுக்குள்ள வராங்களோ, அப்பதான் அது வந்து ஃபுல்லா மெர்ஜ் ஆகுது. இப்போ அந்த மெர்ஜிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, இந்தியால இருந்து நிறைய டூரிஸ்ட் காஷ்மீருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல இருக்கிற நிறைய பசங்க வந்து இந்தியா ஃபுல்லா படிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக ரொம்ப கால்குலேட்டிவா சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நாங்க பதிலடி வந்து யார் யார் இதை ஆபரேட் பண்ணிருக்காங்க, பின்னாடி யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே நாங்க கால்குலேட் பண்ணி தாக்கியிருக்கோம்னு வந்து இந்தியா சைடுல இருந்து ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்காங்க. இது ராத்திரியில பாகிஸ்தான்ல நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல எஸ்பெஷலி லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பயங்கரமான தாக்குதல்கள் ரெண்டு சைடுல இருந்தும் போய்கிட்டே இருந்திருக்குது. பயங்கரமான ஷெல்லிங். ஓகேவா, நார்மல் இதுல இவ்வளவு நாள் வந்து பாகிஸ்தான் வந்து அன்ப்ரோவோக்டா ஒரு சைடு சுட்டாங்கன்னு மட்டும் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு காலையில இது நடந்த 1 மணில இருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வரைக்குமே வந்து எல்லை பகுதியில் கண்டினியூஸா ரெண்டு சைடுமே வந்து ஸ்ட்ராங்கான சுடுதல் ரெண்டு சைடுமே நடந்துட்டு இருக்குது. ஷெல்லிங்ஸ் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்தியா சைடு பொதுமக்கள் 10 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவோட கவர்மெண்டே சொல்றாங்க. இந்த பார்டர் சைடு இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து 10 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் சைடுமே வந்து மாத்தி மாத்தி சுடுறது வந்து இது பொதுமக்களை வந்து பாதிக்குது அப்படிங்கறத வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ நடந்திருக்கிற விஷயம். இதுதான் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இதை கம்ப்ளீட்டா ஓவர்வியூ பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து அவங்க கிளம்ப வேண்டிய ஊர்கள், சோ ஒரு 3 கண்ட்ரிக்கு அவங்க யூரோப்ல போக வேண்டியது இருந்துச்சு. ரஷ்யாவுக்கு போக வேண்டியது நாளைக்கு ஸ்கெடியூல்டா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பரேடுக்கு போக வேண்டியது கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து மே 11, 12, 13 நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீக் போக வேண்டிய ஸ்கெடியூல் கொஞ்சம் இருக்குது. அதையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு பி இன் இந்தியா பிகாஸ் ஓகே இந்தியா அட்டாக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்குது சரி. ஆனா ஏன் இன்னும் இங்கே இருக்கணும், நம்ம ஏன் இன்னும் சுதாரிப்பாவே இருந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இந்தியால ஆல்மோஸ்ட் அந்த 200+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து மாக் ட்ரையல் நிறைய இடத்துல நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் நாங்க பதிலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நாங்க சூஸ் பண்ற நேரத்துல நாங்க சூஸ் பண்ற இடத்துல நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், பஹல்கம்ல தாக்குதல் நடந்துச்சு, நடந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானுக்குள்ள அடிச்சிருக்காங்க. இப்போ நான் பதிலுக்கு அவங்க அடிக்கிறது ஒன்னு சரியா போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாகிஸ்தான் பஹல்கம்ல நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு பிரஸ் மீட்ல வேர்ல்டு ஃபுல்லா ப்ரூஃப் எடுத்து காமிச்சிருக்கோம். இங்க தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இந்த தாக்குதலுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம், இந்த அமைப்புகள் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் எடுத்து வச்சாச்சு. இது போக யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் கொடுத்திருக்கோம், நம்மளோட நெய்பர்ஸான சைனா கிட்ட காமிச்சிருக்கோம், யூஎஸ் கிட்ட காமிச்சிருக்கோம், எல்லார்கிட்டயும் காமிச்சிருக்கோம். இதை மீறி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது எங்க வரைக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா ஒரு காமெடி ஆகி இருக்குது, ஒரு சர்க்கஸ் ஆகி இருக்காங்க பாகிஸ்தான். இந்த பர்టిక్యులர் சிச்சுவேஷன் நான் ஸ்கை நியூஸ், நீங்க இதை போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்கை நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ, ஓகேவா, பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காரு, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து கொடுத்திருக்காரு. அத்துல்லா தரார் அப்படிங்கிறவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து எங்க மேல சும்மா சொல்றாங்க, எங்க ஊர்ல வந்து தீவிரவாத கேம்ப் இருக்குது, அதை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில அப்படி எதுவுமே கிடையாது, பொதுமக்களை தான் எல்லாம் அடிச்சிட்டாங்க, இதுக்கு தான் நாங்க பதிலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆங்கர், அவங்க இந்தியனே கிடையாது, அவங்க ஒரு அமெரிக்கன் நினைக்கிறேன், அவங்க பதிலுக்கு கேட்கறாங்க, சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி தீவிரவாத கேம்ப் நிறைய இருக்குது, நீங்க தேவையில்லாம அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு, இப்போ நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லங்கிறீங்க அவங்க கேக்குறாங்க. பதிலுக்கு இவர் சொல்றாரு, இல்லங்க எங்க கிட்ட இல்லவே இல்ல, உங்க கிட்ட சாட்சியே இல்ல, மறுபடியும் பேசுறாரு. இப்போ பதிலுக்கு இவங்க சொல்றாங்க. அப்ப அவர் முடிக்கிறப்ப சொல்றாரு, நீங்க பாகிஸ்தான் வந்து பாருங்க, ஏதாவது இருக்கான்னு வந்து பாருங்க. அதுக்கு பதிலுக்கு அவங்க மறுபடியும் சொல்றாங்க, ஆங்கர், அவங்க ஒரு வெள்ளக்காரங்க, அவங்க சொல்றாங்க, நான் வந்திருக்கேன், உங்க ஊர்ல தானே ஒசாமா பின் லேடன் வரைக்கும் இருந்தாங்க, இது உலகத்துக்கே தெரியுமே, உங்க ஊர்ல கேம்ப் இருக்குது, அதை தான் இந்தியா அடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப பதில் கிடைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? உங்க ஊர்ல கேம்ப் இல்லங்கிறது உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க மறுபடியும் இல்லன்னே வந்து பிரிட்டன் பண்ணிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல இட் ஹஸ் பிகமிங் ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்குது. சி ஹோல் வேர்ல்ட் நோஸ், சி ஒரு லாஜிக் இருக்குல்ல, மொத்த உலகத்துக்கே தெரியும் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா, ஹிஜ்புல் முஜாஹிதீன் எங்க இருந்து வராங்கன்னு, ஒசாமா பின் லேடன் கடைசியில எங்க இருந்து எடுத்தாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். இன்னமும் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எப்படி அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பதிலுக்கு வேற அடிப்போம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இதை இன்னும் பெருசாக்க விரும்பல, நாங்க பெருசாக்க விரும்பலங்கிறதுனால தான் நாங்க வந்து தாக்குதல் பண்ண இடங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தீவிரவாத இடங்களை மட்டுமே தாக்குதல் இருக்கோம். நாங்க வந்து பாகிஸ்தானோட ராணுவத்தையோ பாகிஸ்தானோட பொதுமக்களையோ தாக்கல. சோ நாங்க தீவிரவாத இடங்களை மட்டும் தான் தாக்கி இருக்கோம். நாங்க இதுக்கு மேல பெருசாக்க விரும்பல. ஆனா நீங்க பெருசாக்குனீங்கன்னா நாங்க பதிலடி கொடுக்கிறதுக்கு 100% ரெடியா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்தியா சைடுல இருந்து முன் வச்சிருக்கோம். பாகிஸ்தான் சைடு என்ன சொல்றாங்க, நாங்க பதிலுக்கு அடிப்போம், எங்களோட இடத்துல நாங்க நினைக்கக்கூடிய இடத்துல நாங்க நினைக்கிற நேரத்துல அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க. சோ இதுதான் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியா சைடும் நடந்திருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். அண்ட் இதுல எத்தனை பேர் இறந்திருக்காங்கங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும். வெரிஃபைடா எந்த ரிப்போர்ட்ஸும் வந்து ஸ்ட்ராங்கா எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல்ல கிட்டத்தட்ட 70 தீவிரவாதிகள் வரைக்கும் வந்து இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுல நிறைய பேர் வந்து இந்த மனித வெடிகுண்டா மாறுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் இந்த பார்டர்ல வந்து வேணே மாத்தி விடுறது, இந்தியாக்குள்ள அவங்கள வந்து பார்டருக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி காஷ்மீருக்குள்ள அனுப்பிச்சு விடுறது, இந்த
மாதிரி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய கேம்ப் தான் இதெல்லாம். அதை தான் இந்தியா அடிச்சிருக்காங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இதுதான். இந்தியா வந்து சிம்பாலிக்கா இதை வேர்ல்டுக்கு பிரசன்ட் பண்ண வச்சதையுமே 2 பெண்கள் மூலியமா. நான் சொன்ன மாதிரி சோஃபியா குரேஷி கர்னல் அவங்க அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவங்க தான் வேர்ல்டுக்கே நாங்க என்ன பண்ணிருக்கோங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்களோட அப்பா அம்மா மனைவிகள் அவங்க எல்லாம் இருப்பாங்களே, எஸ்பெஷலி அங்க வந்து ஒரு பூனிவாலா கூட இருந்தாங்க, அந்த குதிரை ஓட்டுற ஒருத்தங்க, அவங்க காஷ்மீரி, அவங்க வந்து நடுவுல விழுந்து அவங்களும் இறந்து போனாங்க. அவங்களோட அப்பா வந்து இந்தியா வந்து இப்பதான் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதே மாதிரி அதுல பாதிக்கப்பட்டவங்களோட மனைவி இருந்துகிட்டு இந்த பேர் ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சு இந்தியா இதை பண்ணியிருக்கிறது எங்களுக்கு வந்து சரியாப்படுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல யார் யாரை சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்தியா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டட் பை இஸ்ரேல். இஸ்ரேலோட என்வாய் டு இந்தியா அம்பாசிடர் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ்ரேல் இந்தியா கிட்ட தான் இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தான் இஸ் நாட் அலோன். பாகிஸ்தானுக்கும் ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் இவ்வளவு நாள் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணது கிடையாது. அண்ட் தட் இஸ் டர்க்கி. டர்க்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டர்க்கியோட ஒரு ராணுவ கப்பல் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி இருக்குது. அண்ட் தேர் ஆர் அன்வெரிஃபைட் ரிப்போர்ட்ஸ் தட் பாகிஸ்தானுக்குள்ள டர்க்கியோட ராணுவமே உள்ளுக்குள்ள சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கன்னு நாளாக அதெல்லாம் தெரியும். டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு புது அட் திஸ் ஸ்கேல். இவ்வளவு பெருசா இந்தியாவை வந்து அவங்க தப்பு அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இல்ல இந்தியா செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சைனா, ரஷ்யா, யுஎஸ் எல்லாருமே இந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சண்டை போடாதீங்கிற ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது எந்த கண்ட்ரி யாரை தாக்குனாலும் இதுதான் சொல்லுவாங்க. அது ஓகே. பட் ரொம்ப பப்ளிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ப்ரோ இந்தியாவா இருக்காங்க, டர்க்கி வந்து ப்ரோ பாகிஸ்தானா இருக்காங்க. சோ இதுதான் ஓவராலா நடந்திருக்கிறது. தி பெஸ்ட் திங் இஸ் ஆல்வேஸ் டு அவாய்ட் ஹியூஜ் ஒரு மிகப்பெரிய போர் அவாய்ட் பண்றது என்னைக்குமே ஒரு சரியான ஒரு விஷயம். இந்தியா வந்து டார்கெட் பண்ணி தீவிரவாத கேம்பை மட்டும் எடுத்திருக்கோன்னு உலகம் ஃபுல்லா காமிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியா மேல அடிக்கணும்னா ராணுவத்தை அடிச்சாங்கன்னா அது போர், பொதுமக்கள் அடிச்சாலும் அது போர். இங்க தீவிரவாத கேம்ப்னு சொல்றதுக்கு பாகிஸ்தானுக்கு இங்க எதுவும் கிடையாது. சோ என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோல பார்க்கறேன். until then அடுத்து நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்தியன் ஆர்மி பண்ணிருக்காங்கிறது இன்னும் தெரியாம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர் அண்ட் ஜெய் ஹிந்த்.